இந்த உலகத்துல தந்திரக்காரங்க தான்ப்பா ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற அங்கலாய்ப்போடையோ, ஒருவேளை நானும் தந்திரமா இருந்தாதான் பொழைக்க முடியுமோ அப்படிங்கிற விரக்தியிலையோ நீங்க இன்னைக்கு இருக்கீங்கன்னா இந்த கதை உங்களுக்கான கதை. இது உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துமான்னு எனக்கு தெரியல, ஆனா நிச்சயமாக உங்களுக்கு ஆறுதலை தரும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. இந்த தடவை நம்ம பார்க்கிற கான்செப்ட் கன்னிங்னஸ், தந்திரம். இதற்காக நான் எடுத்துக்கிட்ட கதை ஒரிசால சொல்லப்படுற நாட்டுப்புற கதை. கதை கேட்போமா? இன்றைய ஒரிசாவுக்கு ஒரு காலத்துல கலிங்கம் அப்படின்னு பேரு. அந்த கலிங்கத்தை ஆட்சி செய்த மன்னர்கள்ல ஒருத்தர் இந்திரத்யும்னன். இந்த இந்திரத்யும்னன் பராக்கிரமம் நிறைந்த அரசர். வீரம் விவேகம் ரெண்டுலயுமே வல்லவர். இந்த அரசருக்கு ஒருமுறை ஒரு சிலைய பத்தி தெரிய வருது. அந்த சிலைய அடையணும் அப்படிங்கிற ஆசையும் ஏற்படுது. அதுதான் நீலமாதவன் சிலை. இந்த நீலமாதவன் சிலைங்கிறது இந்திரத்யும்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியான நீலாச்சலம்ங்கிற மலையை சேர்ந்த சிலை. அந்த மலையில வாழ்ந்து வந்த பழங்குடியினர்கள் காலம் காலமாக தங்களுடைய குலதெய்வமாக வழிபட்டு வந்த சிலை. அதற்கு முன்பாக யார் நின்னுகிட்டு எதை கேட்டாலும் கிடைச்சிருமாங்க. அது அந்த பழங்குடியினருடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அந்த மலையையும் தாண்டி ஊருக்குள்ள, நாட்டுக்குள்ள, அரண்மனைக்குள்ள வந்தப்போ அரசருக்கு அந்த சிலை நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு. அந்த காலத்துலதான் அரசர்கள் எதை ஆசைப்பட்டாலும் அதை அடைய முடியுமே. பொன், பொருள், பெண்கள் அப்படின்னு விதிவிலக்கே இல்லாம. அதனால பழங்குடியினருடைய தலைவர்கிட்ட இந்த சிலைய கேட்டு அனுப்புறாரு இந்திரத்யும்னன். ஆனா அந்த தலைவரோ அதை தர முடியாது அப்படின்னு மறுத்துடுறாரு. இந்திரத்யும்னனுக்கு வந்ததே கோபம். உடனடியா காவலர்களை அனுப்புனாரு. சிலைய வலுக்கட்டாயமா கடத்திட்டு வாங்கன்னு சொன்னாரு. ஆனா மலையின் பாதுகாப்பு அமைப்பு பற்றி தெரியாது அங்கு சென்ற காவலர்களுக்கு தோல்வி மட்டுமே மிஞ்சியது. ஆமாங்க, ஒரு மலையின் பாதுகாப்பு அமைப்பாகட்டும், பழங்குடியினருடைய பாதுகாப்பு அமைப்பாகட்டும் ரொம்பவே சூட்சமம் நிறைந்தது. வெளியே இருக்கிறவங்களால அவ்வளவு லேசில புரிஞ்சிக்க கூட முடியாது. அதனால இந்திரத்யும்னனுக்கு அவர் நினைச்சது எதையும் செய்ய முடியல. அதே நேரத்துல அந்த காட்டுக்குள்ள பரபரப்பும் அதிகரிக்குது. அன்னைக்கு அந்த பழங்குடியினர்களுக்கு தலைவராக இருந்தவர் விஸ்வவசு. இந்த விஸ்வவசு ரொம்ப புத்திசாலி. அவருக்கு இந்திரத்யும்னனுடைய பிடிவாதத்தை பத்தி நல்லாவே தெரியும். அதனால அவர் நீலமாதவனை பாதுகாக்க முடிவு செய்யறாரு. சிலை ஏற்கனவே இருந்த அந்த கோவிலை விட்டு அதை அகற்றி வேறு ஒரு பாதுகாப்பான இடத்துல புதிய கோவில் ஒன்ன அமைக்கிறாரு. அதுக்கப்புறம் முன்ன மாதிரி கிடையாதுங்க. பாதி பேருக்கு கோவில் இருக்கிற இடமே தெரியாது. மீதி பேருக்கு தெரிஞ்சாலும் தலைவர் அனுமதி இல்லாம போக முடியாது. ஆக மொத்தத்துல தங்களுடைய சுதந்திர வாழ்வை இழந்து கலிங்கத்து அரசரையும் அவருடைய காவலர்களையும் அடியோடு வெறுத்தாங்க அந்த மக்கள். அவங்க யாரும் தங்களுக்குள்ள கலந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வெளியாட்களோடு பழகுறதையும் நிறுத்தினாங்க. இப்படி இருக்க எப்படியாவது அந்த சிலைய தான் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறதுல உறுதியாக இருந்தாரு இந்திரத்யும்னன். அதற்காகவே ரகசியமாக 3 காரியதரிசிகளை ஏற்பாடு செய்து அதுல யார் ஒருத்தர் சிலைய கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு கலிங்கத்தின் ஒரு பகுதியையே எழுதி வைப்பதாக வாக்கும் கொடுத்தாரு. முதல் 2 காரியதரிசிகளும் முயற்சி செய்து பார்த்தாங்க. தோல்வி அடைஞ்சு திரும்பி வந்துட்டாங்க. ஆனா 3ஆவதாக போனவரு ரொம்ப தந்திரசாலி. அவரோட பேரு வித்யாபதி. இந்த வித்யாபதி கலிங்கத்து அரசருடைய சகோதரர். பயங்கர காரியக்காரர். வீரத்தையும் அறிவையும் விட தந்திரம்தான் சிறந்தது அப்படிங்கிற நினைப்போட வாழ்ந்தவர். இவரு ஒரு சூழ்ச்சி பண்றாரு. மருத்துவராக வேடம் அணிந்து நீலாச்சல மலைப்பகுதியில 3 வருடங்கள் திரியிறாரு. இப்போ பல வருடங்களாக தங்களுடைய வனப்பகுதியிலேயே திரியிற அந்த மருத்துவரின் மீது பழங்குடியினர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. பல வருடங்கள் கழித்து வேற்று நபர் ஒருத்தரை தங்களுடைய வட்டத்துக்குள்ள அனுமதிக்கிறாங்க. அவங்களோட நல்லது கெட்டது, கல்யாணம், விருந்துன்னு எல்லாத்துலயும் வித்யாபதி கலந்துக்க தலைவரான விஸ்வவசுவன் நோட்டமிடுற வாய்ப்பு அவருக்கு எளிதாக கிடைச்சு போச்சுங்க. ஆனா அதனாலையும் பெருசாலாம் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. பழங்குடியினருடைய தலைவரான விஸ்வவசு சரியாக 14 நாட்களுக்கு ஒரு முறை, அதாவது அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் ராத்திரியில ரகசியமா எங்கேயோ போவாரு.
பழங்குடியினர்கள்ல மூப்பர்களும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தரா அவர் கூட சேர்ந்துக்குவாங்க. சில பூஜை பொருட்களை எடுத்துக்கிட்டு ரகசிய பாதை ஒண்ணுக்குள்ள நுழைவாங்க. காட்டு வேங்கை மரம் ஒண்ணு வந்ததும் ஒருத்தர் முகத்தை பாத்துக்குவாங்க. அதோட அவ்வளவுதான், அவங்க மொத்தமா மறைஞ்சு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்கிறது பூர்வ ரகசியம். அங்க இருக்கிற பழங்குடியினராலேயே அதை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறப்போ வித்யாபதியால முடியுமா? வாய்ப்பே இல்ல. மாதக்கணக்குல முயற்சி செய்தும் மயிரிழைக்கு கூட தகவல் கிடைக்காததுதான் மிச்சம். இதன் விளைவு வித்யாபதியுடைய சூழ்ச்சி அடுத்த கட்டத்துக்கு நகருது. ஆமாங்க, விஸ்வவசுவுடைய ஒரே மகளை காதலிச்சு அவன் நம்பிக்கையையும் சம்பாதிச்சுக்கிறாரு வித்யாபதி. தன் மகள் மீது இருந்த அதீத பாசத்தின் காரணமாக வேற்று நபர் ஒருவரை தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு விஸ்வவசு. இப்போ திருமணத்துக்கு அடுத்த நாள் பழங்குடியினருடைய வழக்கப்படி புதுமண தம்பதிகள் நீல மாதவனை போய் தரிசிக்கணும். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடக்குது. வழிபாடு ரகசியமா இருக்கணுங்கிறதுனால கண்கள் கட்டப்பட்ட நிலையில இந்த தம்பதிகளை அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கோவில்ல வச்சு கண்களை திறந்து விடுறாங்க. முதல் முறையாக அதுவரைக்கும் செய்திகளில் மட்டுமே கேள்விப்பட்டிருந்த அந்த நீல மாதவனுடைய முகத்தை நேர்ல பாக்குறாரு வித்யாபதி. அவருடைய கண்கள் அப்படியே குழமாக நிறைந்து போகுது. ஆனாலும் தந்திரக்காரர்கள் எப்பவுமே தந்திரக்காரர்கள் தாங்க, அவங்கள மாத்தவே முடியாது. பாருங்க, வித்யாபதி வேண்டுறாரு, நீ எங்களுடைய கலிங்க தேசத்துக்கு சொந்தமாகணும், எங்களுடைய அரசரான இந்திரதும்னனுக்கு நீ சொந்தமாகணும், நான் ஒரு சிறு நிலப்பகுதிக்காவது அரசனாகணும் அப்படின்னு வேண்டிட்டு போன மாதிரியே திரும்பி வீட்டுக்கும் வந்துடுறாரு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், அதான் சிலைய பார்த்தாச்சுல்ல, சண்டை போட்டு எடுத்துட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு. அதான் முதலையே சொன்னனே, பழங்குடியினருடைய பாதுகாப்பு அமைப்பை யாராலையும் அவ்வளவு லேசுல மீறி வர முடியாது அப்படின்னு. அதனால வித்யாபதி முட்டாள்தனமாக அங்க நடந்து கொள்ளல, சிலைய திருடல, உணர்ச்சி வசப்படல, எதுவுமே செய்யல. ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னதாகவே, கோவிலுக்கு புறப்படுவதற்கு முன்னதாகவே தனது கையில ஒரு சிறு மூட்டையில கடுகு விதைகளை கட்டி வச்சிருந்தாரு வித்யாபதி. அந்த மூட்டையில சின்னதா ஒரு ஓட்டை. கண்கள் கட்டப்பட்ட நிலையில வித்யாபதி நீலமாதவன் கோவிலுக்கு போகும்போதும் சரி வரும்போதும் சரி அந்த ஓட்டை வழியாக கடுகு கீழே விழுந்த வண்ணமே இருந்தது. விழுந்த கடுகு சில நாட்கள்ல முளைத்தது. முளைத்திருந்த கடுகு விதைகள் செடியாக மாறி பூ பூக்க நீலமாதவன் கோவிலுக்கு செல்லும் அந்த ரகசிய வழி வித்யாபதிக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்காகத்தானே அவரே அத்தனை சூழ்ச்சிகள் பண்ணி வச்சிருந்தாரு. வழி தெரிஞ்ச பின்னாடி கேட்கவா வேணும்? இரவோடு இரவாக மனைவியையும் கைவிட்டு சிலையையும் அங்கிருந்து கடத்திட்டு நீலாச்சல மலையில இருந்தே வெளியேறிட்டாரு வித்யாபதி. இப்படியாக எத்தனையோ தந்திரங்களுக்கும் துரோகங்களுக்கும் பிறகு நீலமாதவன் சிலை கலிங்க தேசத்துக்கு வந்து சேர்ந்தது. சிலை வந்து சேர்ந்த அன்னைக்கு அந்த நகரமே கோலாகலப்பட்டு கிடந்தது. வீதி எங்கும் மாவிலை தோரணம் அலங்காரம், ஒவ்வொரு வீட்லயும் விருந்து, இப்படியெல்லாம் இருக்க அந்த தெய்வத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கர்ப்ப கிரகத்துல சிலை ஸ்தாபிக்கப்பட வேண்டிய நாள் அது. அது வரைக்குமே நீலமாதவனுடைய சிலைய அரசர் இந்திரத்யும்னன் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு அந்த ஸ்தாபகம் முடிஞ்ச பிறகு ராஜ தோரணையில தான் அவரு சுவாமியையே பார்க்கணும். அப்போ அந்த தருணம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் கலிங்க தேசத்தின் ஒரு பகுதி நமக்கு சொந்தமாக போகுதுங்கிற எண்ணத்தோட வித்யாபதி நிற்க, இன்னொரு பக்கம் நீலமாதவனுடைய தரிசனத்துக்காக மக்கள் அத்தனை பேரும் நிற்க, ராஜ தோரணையோட அந்த கர்ப்ப கிரகத்துக்கு எதிர்த்தாற் போல நடந்து வர்றாரு நம்ம இந்திரத்யும்னன். எதிர்ல கர்ப்ப கிரகம், திரைச்சீலையால மூடப்பட்ட நீலமாதவனுடைய சிலை. அப்போ மிக லாவகமாக அந்த திரைச்சீலை விலக்கப்படுது பாருங்க. அதுக்குள்ள நீலமாதவன் சிலையே இல்ல. அங்க நின்ன அத்தனை பேருக்கும் அப்படி ஒரு அதிர்ச்சி. ஏற்கனவே சிலைய ஸ்தாபிச்சு அலங்காரம் பண்ணி வச்சிருந்த அர்ச்சகருக்கு மயக்கமே வந்துருச்சு. வித்யாபதி குழம்பி போய் நிற்க, அரசர் தலைகுனிந்தபடி நிற்க, சிலை எங்க போச்சுங்கிற கேள்வியோட அங்க இருக்கிற அத்தனை பேரும் நிற்க, அந்த இடத்துல ஒரு அசிரீதி கேக்குது. அரசே, தந்திரமாக செயல்பட்டால் எதையும் அடையலாம் என்ற எண்ணம் உனக்கு இருக்கலாம். ஆனால் தந்திரம் அடைவதற்கு மட்டுமே உதவுமே அல்லாமல் அனுபவிப்பதற்கு ஒரு காலம் உதவாது
அப்படின்னு. ஆமாங்க, தெய்வம் அந்த மன்னனுக்கு தரிசனம் அளிக்க மறுத்து விட்டது. அந்த கணமே மன்னருடைய தலைக்கணமாகட்டும், வித்யாபதியுடைய தலைக்கணமாகட்டும் பொடி பொடியாக உடைய, அதுக்கு பின்னாடி பல நாட்கள் சாப்பிடாம விரதம் இருந்து இனிமேல் துரோகம் பண்ண மாட்டேன், தந்திரம் பண்ண மாட்டேன்னு அரசர் ஒத்துக்கிட்ட பிறகுதான் அந்த தெய்வம் அரசருக்கு தரிசனம் கொடுத்ததாக இந்த கதை முடிவடையுது. இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை என்னடா இது, இந்த உலகத்துல தந்திரக்காரர்கள் தானே ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற விரக்தியோட இருந்தீங்கன்னா, இல்ல நம்மளும் ஒருவேளை தந்திரமா நடக்கணுமோ, யாருக்காவது துரோகம் எல்லாம் செஞ்சு வாழ்ந்தாதான் நம்மளும் வாழ முடியுமோ அப்படின்ற நினைப்போட இருக்கீங்கன்னா, நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், தந்திரத்தால ஒரு விஷயத்த அடைய முடியும், ஆனா அனுபவிக்க முடியவே முடியாது. அடையிறது வேற, அனுபவிக்கிறது வேற. அதே மாதிரி இந்த உலகத்துல வாழும்போது இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் தந்திரமாக இருப்பதும் அவசியம்தான். ஆனா உங்க தந்திரம் யாருக்கும் துரோகம் இழைத்து விடாமல், உங்க தந்திரம் யாருக்கும் இழப்பை ஏற்படுத்தி விடாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை நான் முடிக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு ஆறுதலை கொடுத்திருக்கும், பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.